அவர் என்னை விட்டு அமெரிக்கா போக போறாரு பாட்டி. கண்டிப்பா திரும்பி வர மாட்டாரு. அதுக்காக தான் இப்ப விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்காரு. நீ என்ன உண்மையாவே காதலிக்கிறதா இருந்தா எனக்கு வேலை கிடைக்க உதவி பண்ணுன்னு என்னை கேட்டாரு பாட்டி. அதான் அவர் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டா எனக்கு அமெரிக்காவில் வேலை கன்ஃபார்ம் ஆயிடும். அவளை எங்கேயே விட்டுட்டு உடனே நான் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு திரும்பி வரப்போறதே இல்லை. எதுக்கு தாத்தா சிரிக்கிறீங்க? ஏடா, கல்யாணத்து அன்னைக்கே உன்னை ஏமாத்தி அவ கழுத்துல தாலியை கட்ட வச்சிருக்கா. அவ எப்படிடா உன்னை அமெரிக்காவுக்கு போக விடுவா? அவ சொல்றான்னு நம்பி நீ பாட்டுக்கு இந்த நாட்டை ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்க. சரியான முட்டா பயலா இருப்பா போல இருக்க. அதுவும் சாதாரண முட்டாள் இல்ல, அடி முட்டாளு. உன் புருஷன் ஒன்னு விட்டு போறேன்னு சொன்னா சரி போன்னு விட்டுருவியா? அவன் உசுரோட இருக்கணுங்கிறதுக்காகத்தானே அவன் விருப்பம் இல்லாம அவனை நீ கல்யாணம் பண்ண. அதை நீ அவனுக்கு புரிய வச்சு உன் கூட அவனை இருக்க வைக்கிறத விட்டுட்டு அவன் உன்னை விட்டு போறதுக்கு நீயே உதவி பண்ணிட்டு இருக்கியே. இல்ல பாட்டி, அவர் ஆசை கனவு எல்லாமே அமெரிக்காக்கு போறதுதான். என்னோட சுயநலத்துக்காக அதை நான் தடுக்க கூடாதுல்ல? அது தப்பு இல்ல. என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் நம்ம கூட இருக்கணும், நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறா பாரு. அவ தாண்டி பொண்டாட்டி. அதுதான் பொண்டாட்டியோட தர்மம் கூட. உன் புருஷன் அமெரிக்கா பிடிச்சிருக்கு அங்க போறான்னு சொன்னான்னு ஒத்துக்கிட்டேன்னு சொல்றியே, அதுவே அமெரிக்காவுக்கு பதிலா எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அவ கூட போறேன்னு சொல்லி இருந்தா அதுக்கு நீ ஒத்துக்கிட்டு போன்னு சொல்லிருப்பியா?